வெல்கம் டு மாமிஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபோனிக்ஸ். இங்கிலீஷில் எழுதவும் படிக்கவும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவைப்படுற முக்கியமான மெத்தட் தாங்க இந்த ஃபோனிக்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃபோனிக்ஸ் கற்றுக் கொடுக்குறோமோ அது அவ்வளோவும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு ஸ்கூலில் போய் இங்கிலீஷ் படிக்கும்போது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களால ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியல, ஆன்லைன் கிளாஸஸில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன தான் ஆன்லைன் கிளாஸில் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுத்தாலும் பேரண்ட்ஸ் நாம் தான் அவங்களுக்கு வீட்டில் கூட உட்காந்து எழுதவும் படிக்கவும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி பெஸ்ட்டாக வேறு யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாதுங்க. ஸோ நம்ம தான் எப்படியும் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோன்றதுனால ஃபோனிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் 2 முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து ரிட்டன் சிம்பிள்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஸ்பீச் சவுண்ட்ஸ். இந்த ரிட்டன் சிம்பிள்ஸை ஃபோனோகிராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்பீச் சவுண்ட்ஸை ஃபோனிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது ரெண்டும் என்ன அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் கேட் அப்படிங்கிற வேர்டு எழுதியிருக்கேன், CAT கேட். நம்ம படிக்கும்போது அப்படி தான் படிப்போம். இப்போது இந்த லெட்டர் CATக்கு ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்குது, அதை நான் படிக்கிறேன் பாருங்கள். க லெட்டர் C, A லெட்டர் A, T லெட்டர் T. அதாவது இப்போ இதை நம்ம ரீட் பண்ணும்போது அதோட சவுண்டை வச்சு ரீட் பண்ணுறோம். க A T கேட் அந்த மாதிரி ரீட் பண்ணுறோம். இங்கிலீஷில் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம ரீட் பண்ணுறோம். அதை தான் இந்த ஃபோனிக்ஸ் மெத்தடுன்னு சொல்கிறோம். இப்போது நான் இந்த கேட்டுன்ற வேர்டை தமிழில் எழுதியிருக்கேன் பாருங்கள், பூ நை. இதை நம்ம படிக்கும்போது பூ நை, பூங்கிறது அந்த லெட்டர், அதோட சவுண்டும் பூ. நைங்கிறது அதோட லெட்டர், அந்த சவுண்டும் நை. ஆனால் நம்ம தமிழில் படிக்கிற மாதிரி இங்கிலீஷில் கிடையாது. இங்கே சின்ற லெட்டரை நம்ம க அப்படின்றோம், ஏன்ற லெட்டரை அன்றோம், டீங்கிற லெட்டரை ட அப்படின்றோம். ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட் இருக்குது. ஸோ நம்ம லெட்டர்ஸும் படிக்கணும், அதோட சவுண்ட்ஸையும் படிக்கணும் இங்கிலீஷில். ஸோ கம்பேர்ட் டு அதர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டுங்க. ஆனால் ஒன்ஸ் நம்ம இந்த சவுண்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம பசங்களுக்கு. இப்போது இங்கே பாருங்கள், இந்த ஸ்பீச் சவுண்ட்ஸ் 44 சவுண்ட்ஸ் இருக்குதுன்னு இருக்கு இல்லையா. இந்த 44 சவுண்ட்ஸ்லேயுமே கொஞ்சம் சவுண்ட்ஸுக்கு மல்டிபிள் ஸ்பெல்லிங்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த லாங் வவல் சவுண்ட் ஏ, அதை நம்ம வந்து சவுண்டை ஏ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சவுண்டுக்கு மல்டிபிள் ஸ்பெல்லிங்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஏ, ஏகான், ஏய், ஏஐ, ட்ரெயின், ஏ சவுண்ட் ட்ரெயின். இங்கே ஏஇ கேக், இது ஒரு ஸ்பெல்லிங். ஏஒய் ப்ளே, இதோட சவுண்டு ஏ. வேன், இஐ வேன், ஏ சவுண்ட். EIGH ஏ, ஏட். அதாவது இங்கே 4 லெட்டர்ஸ்க்கு ஒரே சவுண்டு. EIGH சேர்த்து நம்ம ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஏட். EA பிரேக், ஏ சவுண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸு, இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் அதோட சவுண்டு சேம். ஏங்கிற சவுண்டு தான் இந்த ஒவ்வொரு ஸ்பெல்லிங்ஸ்க்கும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து ரிட்டன் சிம்பிள்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரிட்டன் சிம்பிள்ஸ் நமக்கு ஃபோனிக்ஸ் இங்கிலீஷில் 70 இருக்குது, அதுதான் ஃபோனோகிராம்ஸு. அண்ட் த சவுண்டு இங்கே ஏன்றோம், இங்கே ஆ அப்படின்றோம். இந்த சவுண்ட்ஸு தான் வந்து நம்ம ஸ்பீச் சவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்பீச் சவுண்ட்ஸு 44 இருக்குது. ஸோ இந்த 44 சவுண்ட்ஸும் அண்ட் 70 சிம்பிள்ஸும் நம்ம குழந்தைங்க உடனே தெரிஞ்சு கற்றுக்க முடியாது. அவங்க எப்போவுமே பேசிக்லேருந்து படித்து கற்றுக்கிட்டா தான் ஃபுல்லாக கற்றுக்க முடியும். ஸோ நம்ம ஒன்ஸ் இந்த லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் சேர்த்து படிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இங்கிலீஷு. இந்த ஃபோனிக்ஸ் படிக்கிறதுக்காக 2 முக்கியமான ரீசன் இருக்குங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு வேர்டை குழந்தைங்க எழுதணும் அப்படின்னா அவங்களாவே எந்த லெட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களால எழுத முடியும். இப்போ ஒரு வேர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன சவுண்டு தேவை, அதுக்கு எந்த சவுண்டுக்கு என்ன லெட்டர் தேவை அப்படிங்கிறத அவங்களால சீக்கிரமாக புரிஞ்சுட்டு எழுத முடியும். அதே மாதிரி இதுக்கு முன்னே அவங்க பார்க்காத வேர்டாக இருந்தால் கூட அதை அவங்களால சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை அவங்களால ரீட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ஃபோனிக்ஸ் கற்றுக்கிறதுல 2 முக்கியமான
ரீசன் பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சொல்லலாம். இதுக்கு அடுத்தது மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க எந்த ஒரு வேர்டையும் மெமரைஸ் பண்ண வேணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ அவங்களுக்கே எந்த வேர்டை எப்படி எழுதணும் அந்த சவுண்ட்ஸ் தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க லெட்டர்ஸை ஃபார்ம் பண்ணி ஒரு வேர்டு எழுதிடுவாங்க. அவங்க எந்த ஒரு வேர்டையும் மெமரைஸ் பண்ண வேண்டியே இருக்காது. ஸோ இதாங்க இதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ். இப்போது குழந்தைங்க இது எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஃபோனிக்ஸை சொல்லிக் கொடுக்கலாங்க. முதல்ல ஸ்டெப் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபோனிக் அவேர்னஸை டெவலப் பண்ணணும். எப்படின்னா இந்த பேசிக் சவுண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து இந்த ஃபோனிக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு சவுண்டாக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஒரு சவுண்ட் கேம் மாதிரி அவங்க கூட நீங்கள் விளையாடலாம். இந்த ஸ்டெப்பில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. வெறும் நீங்கள் சவுண்ட்ஸை மட்டும் முதல்ல சொல்லிக் கொடுங்க உங்கள் குழந்தைக்கு. அந்த சவுண்டை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொரு சவுண்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னா நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த சவுண்டை அதோட லெட்டர் கூட சேர்த்து சொல்லிக் கொடுங்க. அதாவது ஒரு சவுண்டு படிச்சிருக்காங்கன்னா அந்த சவுண்டோட சிம்பிள் என்ன, அதாவது அந்த ரிட்டன் சிம்பிள் சொல்கிறோம் இல்லையா, அந்த சிம்பிள் என்ன அப்படிங்கிறத சேர்த்து சொல்லிக் கொடுங்க. அதை நீங்கள் ஒரு ஃப்ளாஷ் கார்டில் எழுதியும் காமிக்கலாம். இந்த சவுண்டை சொல்லி இதுக்கு இந்த லெட்டர் அப்படின்னு அந்த ஃபோனட்டிக் கோடோடு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம படித்த அந்த ஃபோனிக் நாலேஜை யூஸ் பண்ணி அவங்களையே ஒரு வேர்டை பில்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்கள ஒரு வேர்டு கொடுத்து அதை அவங்கள ஃபார்ம் பண்ண சொல்லலாம், இல்லை அவங்களா திங்க் பண்ணி ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு ஒரு பிளாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஜெக்ட் வாங்கி கொடுங்க. இந்த மூவபிள் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரியான பிளாக்ஸு அதை வச்சு அவங்கள ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு சின்ன சின்ன வேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள அந்த வேர்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப்பில் இது வரைக்கும் அவங்க கற்றுக்கிட்ட அந்த சவுண்ட், அந்த லெட்டர்ஸ், அந்த ஃபோனட்டிக் கோட்ஸ் இது எல்லாமே வச்சு அவங்க ஒரு வேர்டை ரீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நிறைய வேர்ட்ஸ் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் சைட் வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 2 லெட்டர் சைட் வேர்ட்ஸ், 3 லெட்டர் சைட் வேர்ட்ஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரேசஸ் ரீட் பண்ண வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ண சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள டெவலப் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்கள் பசங்க இந்த ஃபோனிக்ஸ் ஃபுல்லாக கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இங்கிலீஷில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பசங்க கூட நீங்கள் உட்கார்ந்து சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு. ஏன்னா உங்கள் பசங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும் அவங்க எப்படி படிப்பாங்கன்றது. ஸோ எப்போவுமே நீங்கள் அவங்க கூட உட்காந்து அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன எழுதுகிறாங்கன்றதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.